சில குட்டீஸ், தமிழகத்தில் கனமழை காரணமாக மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இது முடிச்சுட்டு இன்னைக்கோட நாளைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கான குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் A to Z எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கனமழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. தமிழ்நாட்டில் இப்போ பரவலான மழை பொழிவு பொழிந்துகிட்டு வருது. உங்கள் அனைவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக எஸ்பெஷலி நீலகிரி, கோயம்புத்தூர், கேரளா பார்டர், கேரளா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குளிஞ்சு போயிருக்குது. வயநாடு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டிற்கும் 2-3 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா அலர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனமழையின் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் நாளை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதன் விளைவாகவும் பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற மாவட்டங்கள்லையும் மழை பெஞ்சிக்கிட்டு தானே ப்ரோ இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். ஈவினிங் நைட் ட்ரெயினை கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஈவினிங் நைட் ட்ரெயின் மார்னிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. குறிப்பாக கேரளாவில் பத்தனம்திட்டா, காசர்கோடு, திருச்சூர், மலப்புரம், கண்ணூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கேரளா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்றது தான் இங்கே பீக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கனமழை எச்சரிக்கையின் காரணமாக நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்திற்கும் கூட விடுமுறை அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கனமழையின் காரணமாக நமக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு. இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நாளை அதுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்களில் உள்ளூர் விடுமுறை பார்த்தீங்கன்னா இருக்குது. எதுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஃபெஸ்டிவல்ஸ், லோக்கல் திருவிழாக்கள், உள்ளூர் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையுமே கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த அரசாங்கங்கள் அறிவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? தமிழகத்தில் கனமழையின் காரணமாக அடுத்தடுத்த